குர்ஆன் சொல்லுது, உங்களையும் உங்க குடும்பத்தை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்பாளர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க வந்த வாகனத்துக்கு 92 பெட்ரோல் அடிச்சிங்களா, 95 பெட்ரோல் அடிச்சிங்களா, டீசல் அடிச்சிங்கன்னு கேட்க மாட்டான். உங்க பிள்ளைக்கு தொழுகையை சொன்னீங்களா, ரப்ப சொன்னீங்களா, யாருன்னு சொன்னீங்களா, உம்மா வாப்பா யாருன்னு சொன்னீங்களா, குர்ஆனை படிச்சா போதும், குர்ஆனை படிச்சா போதும். இன்றைக்கும் எங்க வாப்பாக்கு நான் தலை தூக்கி பேச மாட்டேன். அது எனக்கு குர்ஆன் உருவாக்கினது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான், வலா தகுல்லு உம்மா ஊஃப், உங்க உம்மாக்கு வாப்பாக்கு சீ என்று சொல்ற அந்த பெரும் பாவம், பெரும் பாவம். நாங்க எந்த பொசிஷன்லயும் போகலாம், எனக்கு அவர் தான் வாப்பா, எனக்கு அவங்க தான் உம்மா, நாங்க எங்கேயும் போகலாம். வலா தகுல்லு உம்மா ஊஃப், உங்களுக்கு சீ என்றா உங்களுக்கு சொல்லலாம்டா. அவருடைய எவ்வளவு கௌரவமா நடக்கணும். வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. வ குல்லுஹுமா கௌலன் கரீமா, சங்கையாக அவங்களோட பேசுங்க என்று குர்ஆன் சொல்லுது. எப்ப கொஞ்சம் அவங்க முதிய வயசு அடைகிற நேரத்துல, சின்னத்துல நம்ம சுத்தி சுத்தி இருப்போம், முதிய வயது அடைகிற நேரம் அவங்க பேசுறது சில நேரங்களுக்கு கோபம் வரும். நீங்க ஏமா இதுல தலை போடுறீங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க கொஞ்சம் இப்ப மறதி, அவங்களுக்கு வயசு இந்த டைம் ஆப்பிள் அல்லாஹ் சொல்றான், அவங்களோட நீங்க இறக்கமா நடக்கிற வயசு, அவங்கள விரட்டாதீங்க. உங்களை அவங்க களத்தை நெருக்கி கொல்ல, நீங்க மலைஜலம் கழிக்கிற ஆசையா வந்து அவங்க இது பண்ணினாங்க. இன்றைக்கு அவங்க மலைஜலம் கழிக்கிற நேரம், நீங்க அவங்கள இப்படி பார்க்கணும். வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. வ குல்லுஹுமா கௌலன் கரீமா, சங்கையான முறையில் அவங்களோட பேசணும். என்னம்மா உங்களுக்கு என்ன வேணுமா, வ குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ் சொல்றான், கேட்க சொல்றான் துஆவை, ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்னத்துல எங்களை எப்படி பார்த்தாங்களோ ரப்பே, அவங்க மேல நீ அப்படி இரக்கம் காட்டிறியா அல்லாஹ். நாங்க உழுதா எங்களுக்கு முட்டு வலிச்சா அதை விட அவங்க கல்பு வலிக்கும் யா ரப்பே. எங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சா அவங்க தோதடுகள் காஞ்சி போயிரும், ஒரு டீ குடிக்க மறந்துடுவாங்க. ஏன் தெரியுமா, புள்ளைக்கு எப்படி, புள்ளைக்கு எப்படி, புள்ளைக்கு எப்படி என்று கேட்ட தாய் யா ரப்பே. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் கேட்க சொல்றான். அல்லாஹ் நான் கேட்கிறேன், இது உங்க படம் சொல்லி கொடுக்குமா, இது நீங்க பாக்குற படம் சொல்லி கொடுக்குமா, இது உங்க பிள்ளைக்கு யாரு சொல்லி கொடுப்பா? தாய்மார்களே நான் கேட்கிறேன், ஜனாசா முன்னாடி வருவது, ஒரு உம்மாவும் வாப்பாவும் பிள்ளையை விட்டுட்டு போயிருவாங்க. பிள்ளைகளுக்கு தாய்க்குரிய கடைசி பிரியாவிடை செய்ய தெரியாம இருக்கு. கடைசி ஜனாசா முன்னாடி வந்தா ஹஸ்ரத் லுஹர் தொழுவிப்பாரு, அசர் தொழுவிப்பாரு, பெருநாள் தொழுவிப்பாரு, ஜனாசா தொழுவிக்க மாட்டாரு. ஏன் ஹஸ்ரத்துக்கு தெரியாமலா கூப்பிடுவார், யாரு ஜனாசா தொழுவிக்கிறேன்னு. என்ன நெருக்கமான உறவு, கடைசி மூமெண்ட், அல்லாஹ்விடம் அழுது மன்றாடி ரப்பே ஜன்னாவை திறந்துறேன்னு அழுது கேட்க வேண்டிய ஒரு மூமெண்ட். ஹஸ்ரத்தை விட நெருக்கமான உறவை ஹஸ்ரத் கூப்பிடுவார். உம்மா ஃபைனல் மூமெண்ட், அடக்கிட்டு தொலை சொல்லல, ஜனாசாவை எங்கேயாவது வச்சுட்டு தொலை சொல்லல. என்ன கிப்லாக்கு முன்னாடி நாங்க எந்த சிலை வழிபாடும் செய்ய மாட்டோம். ஒரே ஒரு தொழுகை சஜதா செய்யாம ஜனாசாவை முன்னாடி வச்சு எல்லோரும் ஜனாசாவை பார்க்க முன்னாடி ஒருவர் வந்து தொழுவிப்பார். அது ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தாயை பார்த்த லாஸ்ட் மூமெண்ட்ல புள்ள பேச போகுது, லாஸ்ட் மூமெண்ட்ல பேச போகுது. அதுக்குரிய துஆவை சொல்லி கொடுத்துட்டீங்களா தாய்மார்கள்? அது பாடமாண்டு பார்த்தீங்களா? ஊரு உலகம் உங்க புள்ளைய உருவாக்க காட்டி நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்க புள்ளைக்கு இது பாடமான்னு நீங்க பார்த்தீங்களா? எத்தனையோ பிள்ளைகள் ஜனாசாவை முன்னாடி வச்ச போறோம் எப்படி தொழுவிக்கணும் என்று கேட்குது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் விட்டு செல்கிற சொத்துகளில் சிறந்த சொத்து வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான புள்ளை, அவருக்கு கையேந்திர புள்ள, அவருக்கு கையேந்திர புள்ள. வாப்பாட கபர் எங்கன்னு தெரியாத பிள்ளை இருக்கிறாங்க, அடக்கம் செஞ்ச பிறகு போறதே இல்லை, போறதே இல்லை. வாப்பாட கபர் பக்கத்துக்கு போய் யா ரப் என்ற வாப்பாயா அல்லாஹ், அவருடைய வேதனைகளை குறைச்சிரியா அல்லாஹ், ஜன்னாவை கொடுத்துறியா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ். வாப்பா மறந்தாச்சு, வாப்பா மறந்த. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விட்டு செல்கிற சொத்தில் மிக சிறந்த சொத்து பங்களா, கார், பூமி, வாகனம் இல்லை, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களை போய் அடக்கிட்டு அவர் கையேந்திட்டு இருப்பாரு. ஞாபகம் வரணும், என்ன உம்மாயா அல்லாஹ், எனக்கு இதெல்லாம் இவ்வளவு செஞ்சாங்க யா அல்லாஹ், அவங்க கபரை ராகத்தாக்கிறியா அல்லாஹ். கேட்கிற பிள்ளைகளை விட்டுட்டீங்களான்னு கேட்கிறேன். இந்த குழந்தை வளர்ப்பை ஞாபகப்படுத்த இந்த அவை
இந்த அவை நீங்க படிக்கணும் என்று ஃபீல் பண்ண வந்தா அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டிக்கொள்வோம். ஜனாசா முன்னாடி வெச்ச பிறகு ஃபைனல் மூமெண்ட் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 பேர் இணை வைக்காமல் அங்க வந்து அல்லாஹ்விடம் மன்றாடினால் வஜபத் லஹுல் ஜன்னah, ஜன்னா வாஜிபாயிரும். ஃபைனல் மூமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப ஜனாசா முன்னாடி நிக்கிறாங்க. முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா அவுஸு பிஸ்மியோட ஓதப்படும். இரண்டாவது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத் சொல்லப்படும். மூணாவது அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன பிறகு மகன் உம்மாக்கு கேட்கிற துஆக்குரிய நேரம், வாப்பாக்கு மகன் துஆ கேட்கிற நேரம், கடைசி இதுவரைக்கும் மௌத்தாக முன்னாடி என்ற புல்ல புல்ல புல்லண்டு கேட்டவங்களுக்கு அல்லாஹ்விடம் அழுது கேட்கிற நேரம். எக்கச்சக்கமான ஜனாசாக்கள் அந்த மூணாவது தக்பீருக்கு பிறகு அவங்க என்ன ஓதுறாங்கன்னு தெரியாது, அது எந்த நேரம்னு தெரியாது. ஹஸ்ரத் ஏன் இவரை கூப்பிட்டு தொழுவிக்க சொன்னார்ன்னு அவருக்கு தெரியாது, ஓதுறதுக்குரிய ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பர்த். உனக்கு இப்படி ஒரு நீண்ட துஆ போகும். என்ன அர்த்தம்? அல்லாஹு மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் என்ன வாப்பா யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். வர்ஹம்ஹு, நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து கொள்ளியா அல்லாஹ், அவர் செஞ்ச பிழைகளை பொறுத்து விடியா அல்லாஹ். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு, அவருடைய நுழைவை சங்கையாக்கியா அல்லாஹ். நேத்து வரைக்கும் வீட்டுல இருந்தாங்க, பேசினாங்க, போன பெருநாளைக்கு எல்லாரும் உட்கார்ந்து சவான்ல சாப்பிட்டோம். 6 அடி கபர்ல வச்சுட்டு போறோம். கபர் ஏத்துக்கொள்ள சங்கையாக ஏத்துக்கொள்ற நபராக மாத்திரியா அல்லாஹ். இவர் நுழைவை சங்கையாக்கி விடியா அல்லாஹ். வீட்டுக்கு மகன் வரப்போல சங்கையாக வரவேற்றுக் கொண்டீங்க, குழந்தை பெற்றெடுத்து போற சந்தோஷப்பட்டீங்க, பேர் வச்சீங்க, அக்கீக்கா கொடுத்தீங்க, அமர்கிழமை கொண்டாடினீங்க. வாப்பாட பிரிவை மகன் கேட்கிறார். அவருடைய நுழைவை சங்கையாக்கி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கபூர்ல எல்லாரும் விட்டுட்டு போயிருவீங்க, லாஸ்டா ஒரு ஆள் போவாரு. அவருடைய காலடி சப்தத்தை 6 அடி கபரில் உள்ளவருக்கு அல்லாஹ் கேட்க வைப்பான். எல்லோரும் போயிட்டாங்க என்ற உணர்வை உண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகன் கேட்கிறார். இதற்கு பிறகு வீட்டில் உட்கார்ந்து வாப்பாவோட பேச இயலாது. உம்மா அடுப்பங்கரையில நின்ற ஞாபகம் இருக்கிறதே தவிர நிஜமா நிக்க மாட்டார்கள். உம்மா இந்த பெட்ல தான் தூங்கினாங்களே, இதுல தானே கண்ணாடியில முகம் பார்த்தாங்க. அந்த உம்மாவை நிரும்ப 48 மணித்தியாலம் கம்பெனி கஷ்டங்கள் இருந்தாலும் திரும்ப வரமாட்டாங்கண்டா. பிரியாவிடைக்குரிய துவா, அந்த துவா எவ்வளவு உணர்வாக வரணும். ரப்பு ஏத்துக்கொள்ள குழந்தை கல்பு கரைஞ்சி வடியணும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த பிள்ளைகளை உண்டாக்கிட்டீங்களான்னு கேட்கிறேன். வஅக்ரிம் நுஸலஹு வவஸி முத்கலஹு, யா அல்லாஹ் அவருடைய நுழைவாளை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ். அவரை வெச்ச உடனே கபர் நெருக்க கூடாது யா அல்லாஹ். வவஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி, யா அல்லாஹ் அவரை தண்ணீரால் குளிப்பாட்டியா அல்லாஹ். நாங்க குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ், எங்க அப்பாவை நாங்க குளிப்பாட்டிட்டோம். அவருடைய பாவத்தை நீ குளிப்பாட்டு, தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் குளிர் தண்ணியாலும் குளிப்பாட்டியா அல்லாஹ். வஸ்ஸல்ஜு வல் பர்தி வனகி மினல் ஹதாயா கமா நகைத தௌபல் அபியத மினத் தனஸ். வெண்மையான ஆடையில் ஒரு அழுக்குப்பட்டால் துவைத்ததுக்கு பிறகு இப்படி பளிச்சென்று தெரியுமோ என்ற வாப்பா யா அல்லாஹ், என்ற உம்மா யா அல்லாஹ், அவங்களுடைய எல்லா பாவத்தை அடிச்சு வெளிச்சமான ஒரு வெண்மையான ஆடை மாறி அவங்கள ஆக்கிரியா அல்லாஹ். உணர்வா லாஸ்ட் மூமெண்ட்ல தேம்பி தேம்பி ஒரு புள்ள சொன்னா அல்லாஹ் கேட்க மாட்டானா? ரப்பு பதில் தர மாட்டானா? அல்லாஹ்வுடைய அந்த புள்ளி உருவாக்கிட்டீங்களா? வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் வீட்டுகளை யா அல்லாஹ் வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த வீட்டை விட சிறப்பான வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். எங்க வீட்டுல இந்த அவர் போயிட்டார் யா அல்லாஹ், இதுக்கு மேல எங்களோட நிக்க மாட்டார் யா அல்லாஹ். அடுத்த பெருநாள் அவர் இல்லாத ஒரு பெருநாள், அவர் கையை சமான்ல கை வைக்காத ஒரு பெருநாள். வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறப்பான ஒரு துணையை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் வஅய்து மின் அதாபில் கபர் வஅத்கில்ஹுல் ஜன்னah, யா அல்லாஹ் கபருடைய அதாபிலிருந்து அதாவது அவரை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஜன்னா
எங்க வாப்பாக்கு ஜென்னா, எங்க உம்மாக்கு ஜென்னா, வஅத்கில்ஹுல் ஜன்னா, ஜன்னாவுக்கு அவர்கள் நுழைவித்து விடு யா அல்லாஹ். திரும்ப அல்லாஹு அக்பர், அஸ்ஸலாமு அலைக்கும். உம்மாவுடைய ஜனாசா தொழுகை முடிகிறது. வாப்பாவுடைய ஜனாசா 6 அடி கபரில் போய் அடக்கி விட்டு வர்றோம்டா. இந்த ஃபைனல் மூமெண்ட்டுக்கு உங்க புள்ள ரெடியா? வளர்த்துட்டீங்களா? நேரங்களும் காலங்களும் போகிறது. இந்த பணிகளை செஞ்சிட்டோமா என்பதுக்கு உங்களை உட்கார வச்சு உங்க நேரத்தை